வணக்கம் எல்லோருக்கும். ஒரு ட்ருக்கர் பற்றி உங்களுக்கு அதாவது எப்படி ட்ருக்கரில் மையை மிச்சம் பிடிப்பது என்பதை பற்றி, அதாவது சேமிப்பது என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் அதில் லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். அதாவது நான் என்னட்ட இருக்கிற ட்ருக்கரை அதாவது பிரிண்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிரிண்டருக்கு நீங்கள் அதே மாதிரி செய்யலாம். இந்த இந்த பிரிண்டர்ன்ற பேர் HP 8500. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரிண்டர், ஒரு பழைய பிரிண்டர். இதுக்கு இந்த ட்ருக்கர் நான் வாங்கிக்கல 380 euro கிட்ட இப்போ என்ன மலிஞ்சிருக்கும். ஆனால் இது இந்த மை செலவு அதாவது இது இந்த மை செலவு அதிகம். அதாவது இது நாங்கள் மை வாங்கினோம்னா இது ஒருக்கா வாங்குறதுக்கு 69 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரையும் தேவை. அந்த மை கொஞ்சம் குயிக்காக இதுக்கு செலவழியுது. இதுக்கு நாங்கள் என்னென்ன மையை மிச்சம் பிடிக்கலாம், எவ்வளோ காலத்துக்கு பாவிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த பிரிண்டர்ட்ட நார்மல் மை இப்படி தான் இருக்கும். இதான் இந்த ஒரிஜினல் மை. இதை நீங்கள் வாங்குறதுக்கு அதாவது 69 ரூபாய்ங்க, 69 ரூபா முடியுது. அதே சமயம் நீங்கள் நான் இன்னும் ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். இப்படி ஒன்று வாங்கினீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த மையை விட ஒரு பெரிய ஒரு அளவான ஒரு சைஸ். இந்த மையின்ற இதில் பார்த்தீங்கன்னா மையின்ற டேங்கை விட இது கொஞ்சம் பெருசு. இதுக்கு கூட மையல் இருக்குது. அதை விட இது நீங்கள் இந்த மை நீங்கள் 69 ரூபாய்க்கு வாங்கினா இது இப்போ நீங்கள் ஈபேல பார்த்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு இருக்குது. 49 ரூபாய்க்கு இதுதான் அந்த ஈபே சைட். இங்கே தான் நான் இந்த மையை வாங்கினேன். உங்களோட மாடலுக்கு நீங்கள் வச்சுக்கிற பிரிண்டர்ட்ட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மையில் நீங்கள் என்னென்ன மாடல் வச்சுக்கிறீங்களோ பிரிண்டர் அதுக்கேற்ற மாதிரி ஈபேயில் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஈபே மட்டுமண்டு இல்லை, வேறு வெப்சைட்லேயும் தேடி பார்க்கலாம். ஆனால் ஈபேயில் கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பற்றியும் விலையில் போட்டிருக்கு, ஒவ்வொரு விளக்காகவும் போட்டிருக்கிறேன் என்னென்ன செய்யலாமென்று. இது ஜேவன் பாஷையில் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஜேவன் பாஷையை போய் கூகுளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷில். இது மையை எப்படி ஊசியால் உள்ளுக்க விடுறதுன்ற மாதிரியும், இது 4 மை இருக்குது. இதில் என்னென்ன மை இருந்தது வேண்டும், இது மைக்கு ஊசியால் இதில் பற்றி எல்லா விளக்கமும் இருக்குது. கான்சு போட்டு நீங்கள் வேலை செய்யணும். தொடர்ந்து கேளுங்க. இந்த மை முடிஞ்சால் திருப்பி இப்படி ஒரு போத்தில் நீங்கள் மை வாங்கலாம். இந்த இது தனியாக கருப்பு மை. எனக்கு இப்போ கருப்பு மை மட்டும்தான் முடிஞ்சிட வழியாக நான் கருப்பு மை மட்டும் வாங்கினேன். நீங்கள் எல்லா மையும் முடிஞ்சாலும் எல்லா மையும் வாங்கலாம். இந்த கருப்பு மை மட்டும் நான் வாங்கினேன். இது 1 லிட்டர் நினைக்கிறேன். 1 லிட்டர் 23 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த மை. அப்போ இந்த மையை நீங்கள் முடிய இதுக்குள்ளே நிரப்பி நிரப்பி நீங்கள் திருப்பியும் பாவிக்கலாம். நீங்கள் இந்த மையை டேங்குக்குள்ளே நிரப்புறதுக்கு இப்படி ஒரு ஊசி ஒன்று வேணும். இந்த ஊசி மூலம் தான் அது வெளியில் இழுத்து டேங்கில் நிரப்ப முடியும். கவனம், இந்த ஊசிகள் சின்ன பிள்ளைங்க கையில் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நிறத்துக்கும் ஒவ்வொரு ஊசியை பாவிங்க. அதே மாதிரி இந்த டேங்கை சரியான டேங்கில் திறந்து சரியான கலரை விடுங்கோ. இது கருப்பு மை. நான் சரியான கருப்பு டேங்கை திறந்துருக்கிறேன். இப்போ அதுக்கு விட போகிறேன். அந்த போத்தில் உள்ள மையை ஊசியால் மெல்லமாக இழுங்கோ. இழுக்க கவனம், கண்ணிலையோ இல்லாட்டி வெளியிலையோ ஊற்றுனா துறைக்கு எடுக்கிற சரியான கஷ்டமாக இருக்கும். கண்ணுக்கு ஊற்றுனா உடனே டாக்டர்கிட்ட கண்ணை கழுவ பாருங்க. இல்லாட்டி இது கூடாதுண்டா எழுதியிருக்கு. அதே மாதிரி இப்போ சரியான டேங்கை திறந்து அதுக்குள்ள இதை நீங்கள் எடுத்த இதை உள்ளுக்க விடுங்க. ஃபுல்லாக விட்டால் பிறகு இப்போ மூடிட்டு உடனே மூடுங்க. எல்லாம் தட்டுப்பட்டால் ஊற்றுண்டுவோம். இந்த விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்க. இதில் பணம் நல்லா மிச்சம் பிடிக்கலாம். அதோட பேப்பரும் அதை விட நல்லா கூட அடிக்கக்கூடியதாக இருக்குது மற்ற இது மாதிரி. இது எப்படி முதல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறன்றதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு
ஒரே ஒரு இது இருக்குது. வழியாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் இந்த 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 டேங்க் இந்த இது வாங்கிக்கல எங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனுப்பிவினேன். அப்போ அந்த டைமில் இந்த இதில் ஒரு ஷிப் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த தெரியுதா உங்களுக்கு ஷிப்? இந்த ஷிப் இதில் இருக்காது. சில பேர் ஷிப்போடு அனுப்புகிறாங்களோ தெரியாது. நான் வாங்கிக்க இந்த ஷிப் இல்லை இதில். அப்போ இந்த ஷிப் வந்து எங்களுக்கு அந்த ஒரிஜினல் இது இருக்குல்ல, ஒரிஜினல் மைண்ட் இதில் இருக்குது. அப்படியே பாருங்கள், இது அது ஒரிஜினல் இந்த இது அதுக்குள்ளே ஒரு ஷிப் இருக்குது. கிளியர் போட ஓகே. அந்த இதுக்கு ஒன்றுக்கே ஒரு ஷிப் இருக்குது. நாங்கள் இந்த ஒரிஜினல் இது மை முடிஞ்ச பிறகு இது இந்த டேட் வந்து கவனிக்கணும். இதில் டேட் இல்லை, அதுக்கு இந்தியாவில் இன்னும் ஒன்று இருக்குது பார்ப்போம். இப்போ இந்த டேட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. இதில் இந்த டேட்டில் வந்து 2014 மட்டும் இதுக்கு டேட் இருக்குது. அப்போ நான் இந்த ஷிப்பை கலட்டிட்டேன். இந்த ஷிப்பை கலட்டி இந்த இதுக்கு போட்டிருக்கேன். அப்போ இதில் டேட் முடிஞ்சுண்டா, அதுக்கு இதில் 2012 இருந்துச்சுண்டா, நான் அப்படியே அந்த ஷிப்பை நான் கலட்டி பூட்டி பார்த்தேன். அதுக்கு டுக்கர் அதை ஏற்றுக்கொள்ளதில்லை, அது வேலை செய்யாது அதுக்கு. அப்போ அதால் நீங்கள் வடிவாக டேட்டை கவனித்து அதுன்ற ஷிப்பை இதில் கலட்டி இதுக்கு நீங்கள் ஒட்டணும். அதை நீங்கள் எப்படி கலட்டுறேன்னா, இதை வந்து எல்லா விதமாக கலட்ட முடியாது. ஏன்னா உடனே உடைஞ்சிடும். ஒரு சின்ன ஒரு தகட்டு துண்டு மாதிரி தான் அந்த டெலிவன் காட்டுவல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷிப். அப்போ இது வந்து காபேட் வெட்டுற கத்தி இருக்குல்ல, அந்த காபேட் வெட்டுற கத்தியால் அல்லாட்டி நல்ல கூர்மையான கத்தியால் மெல்லமே அப்படி வச்சு அந்த ஷர்ட்டால் ஓட்டி அதை மெல்லமாக கிளப்பணும். மெல்லமாக கிளப்பி அதை எடுக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா அது முறிஞ்சால் ஒன்றுமே செய்யலாது, அதை தூக்கி எறிய வேண்டியது. அதுக்கு பிறகு இங்கே இதுக்கு கொண்டு வந்து நீங்கள் செகண்டாக ஒரு கிளே பவுண்டர் இருக்குது, ஒரு ஒட்டுற என்னென்னு சொல்கிறது, ஒட்டுற ஒரு பசையால் அதை ஒட்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட டுக்கருக்கு போட்டிங்கன்னா அவர் வேலை செய்வார். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மையின் டேங்க் வந்து கொஞ்சம் உயரத்தில் இருக்கணும். நீங்கள் இப்போ மை பூட்டுறீங்கல்ல, இந்த இடத்த விட்டு உயரத்தில் இருக்கணும். அதோட பதிவில் வச்சால் அது வந்து மை வந்து கீழே வராது, மேலே ஏறாது. மேலேருந்து தான் கீழே வரும். அதால் இதை நீங்கள் வடிவாக கவனிக்கணும். மையின் டேங்கை வந்து கொஞ்சம் உயரத்தில் வச்சுக்கணும். நான் வந்து டுக்கருக்கு மேலே வச்சுக்கேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த சைட்டாக அந்த வயர் அப்படி சைட்டாக விட்டுட்டு நீங்கள் வந்து டெக்கில் இந்த இதை மூடலாம். மூடினோடனே ஆட்டோமேட்டிக்காக போட்டிங்கன்னா அவர் வேலை செய்வார். உங்களுக்கெல்லாம் அது விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட பிரிண்டருக்கு நீங்கள் இதே மாடலில் தேடி வாங்கி நீங்களும் சரியான மை மிச்சம் முடிக்கக்கூடியதாகவும் பேப்பர் அடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.